ஒரு மனதாய் இணைவோம் இணைவோம் இறை உறவாய் அழைக்குது ஒரு மனதாய் இணைவோம் இணைவோம் இறை உறவாய். வந்து பாருங்கள் என்ற இயேசுவை எம்மோடு தங்கும் என சொல்லுவோம். வந்து பாருங்கள் என்ற இயேசுவை எம்மோடு தங்கும் என சொல்லுவோம். மன்னிக்கும் இறைவனில் மனிதம் காக்கும் நல்வழி இணைவோம் விரைவோம் ஆலயம் ஆலயம் வருவோம் இறைவோம் ஒரு மனமாய் இணைவோம் இணைவோம் இறை உறவாய். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவ்வுலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக, அன்பர் இயேசுவின் சகோதரர்களாக சகோதரிகளாக மாற அழைக்கப்படுகிறோம், வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு கார்மெல் அன்னையின் விழாவினை கொண்டாடுகிறோம். பாலஸ்தீனத்தில் உள்ள கார்மெல் மலையில் வாழ்ந்து வந்த துறவற சபையினர் நம் அன்னையை பாதுகாவலியாக கொண்டு தங்களுடைய வாழ்வை தொடங்குகிறார்கள். தங்களது துறவற வாழ்வை நடத்த தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது பின்பற்றுகிறார்கள். அப்படி தொடங்கிய வேளையிலே அன்னையினுடைய பராமரிப்பை வேண்டியும் அன்னையினுடைய பாதுகாப்பை வேண்டியும்
அன்னையினுடைய அரவணைப்பையும் வழிகாட்டுதலை வேண்டியும் அவர்கள் தங்களையே ஒப்புக்கொடுத்து வாழ்வை தொடங்கி இன்று வரை சிறந்த விதத்திலே துறவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அன்னையின் விழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். அன்னை நம் அனைவருக்கும் முன்மாதிரி, அன்னை நம் அனைவருக்கும் பரிந்துரையாளர் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அவரது பிள்ளைகளாக, நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக வாழ மாற வேண்டிய மனநிலையை இறைவன் தாமே தர வேண்டி, அதற்கான வரம் வேண்டி அவரிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாற்றுமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து எனும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகின்றேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமே மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாய் இருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயராகும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே நீர் பேறு பெற்றவர்.
இறை வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போ பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சின்னஞ்சிறு கண்மணிகள், சிங்கார பொன்மணிகள், பூலோகம் கொண்டிட்ட பரலோகத் தேவதைகள், குழந்தைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகளாக, பிள்ளைகளாக வாழ மாற அழைக்கப்படுகிறோம். அன்னையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் எவ்வாறு இறைவார்த்தையை தன் உள்ளத்தில் சுமந்து உதரத்தில் சுமந்தாரோ அதுபோல நாமும் இறைவார்த்தையை உள்ளத்தில் சுமந்து நம்முடைய வாழ்வாய் மாற்ற இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்னை மரியைப் போல இறைவார்த்தையை உள்ளத்தில் சுமப்பவர்களாகவும் அதை வாழ்வினில் நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் நாம் இருக்கிறோமா, வாழ்கிறோமா, அதை செயல்களிலே வெளிப்படுத்துகிறோமா என்று சொல்லி நம்மையே சோதித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உங்களுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நம்முடைய செயலிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், தந்தையின் மக்கள், அன்னை மரியின் அன்பு பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் என்ற மனநிலையோடு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களாக மாற, அப்படிப்பட்ட அன்னையின் பிள்ளைகளாக, ஆண்டவரின் குழந்தைகளாக மாற இன்றைக்கு நாம் அவருடைய குழந்தைகளாக மாற அழைக்கப்படுகிறோம். குழந்தைகளுக்குரிய மனப்பான்மையோடு வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். குழந்தைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னவுடனே பல பேருக்கு சந்தேகம் வந்துடும். நானோ முதியவனாயிட்டு என்ன போயிட்டு குழந்தையாக மாற சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் சிந்திக்கலாம். அல்லது இளைஞனாக இருக்கிறவங்க, நாங்களோ வளர்ந்து இளைஞர்களாய் மாறிவிட்டோமே, எங்களை போய் குழந்தைகளாய் மாற சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம், குழப்பமடையலாம். அல்லது ஒரு சில பேர் எப்படி நினைக்கலாம், ஆகா
குழந்தைகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் முதல் வகுப்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்கணுமோ, எல்கேஜி யூகேஜிலிருந்து நம்முடைய வாழ்வை தொடங்க வேண்டுமோ என்று சொல்லி சிந்திக்கலாம். ஒருவேளை பலருக்கு குழந்தைகளாய் மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் இனிமே அது நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்தவர்களும் இளைஞர்களும் எண்ணலாம். அல்லது இன்னும் ஒரு சில பேர் சிறு வயதில் நாம் உண்டு கழித்த உணவுகளை எல்லாம் மறுபடியும் ஆரம்பிப்போம். குச்சி முட்டாயும் குறைவிரட்டையும் வாங்கி மறுபடியும் தொடங்கிட வேண்டியதுதான். இன்னையிலேருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாற விடையலாம். மனம் அதற்காக ஏங்கலாம். ஆனால் அதற்காகவா இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக சிறு பிள்ளைகளைப் போல அந்த மனநிலை கொண்டிருப்பதற்கு, அந்த அடிப்படை தன்மையை கொண்டிருப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை எல்லாம் அழைக்கிறார். குச்சி முட்டாயும் குருவிரட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வளர்ந்த பிறகு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வயசில் போய் இதையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கேலியும் கிண்டலும் செய்வார்கள். அதற்கு அழைக்கப்படவில்லை. குழந்தைகளாக மாற வேண்டும் என்பது அந்த சிறுபிள்ளைத்தனத்தை குறிக்கவில்லை. மாறாக குழந்தைகளைப் போல நாம் அனைவரும் தூய மனதோடு வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் தாழ்ச்சியோடு வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் வெளிப்படையாக வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் அனைவரும் உண்மையோடு வாழ அழைக்கப்படுகிறோம். திறந்த மனதோடு வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, இறைவார்த்தையை கேட்டு அதன் நான் தூய்மையாய் கடைபிடிக்கிறேன், அதனால் தூய்மை அடைகிறேன்னு சொன்னாக்க நாம் எல்லாம் குழந்தைகளாய் மாறியிருக்கிறோம். இறைவார்த்தையை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நாமெல்லாம் குழந்தைகளாய் மாறி இருக்கிறோம். உண்மையாய் நடக்கிறோம், யதார்த்தமாய் இருக்கிறோம். நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் எந்த ஒரு மாசு கொண்ட எண்ணங்கள் இல்லை, கருத்துகள் இல்லை என்று சொன்னால் நாம் குழந்தைகளாய் மாறி இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அப்படி இருப்பவர்களுக்குத்தான் இறையாட்சி கிட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்படிப்பட்ட குழந்தை மனம் கொண்டவர்களுக்குத்தான் இறையரசின் மறைபொருள் அனைத்தும் விளக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அனைவரும் குழந்தைகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் இப்படியா வாசிக்கிறோம், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அப்போ சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் சொன்னால் சிறுவர்கள் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளைப் போல மனம் படைத்த ஒவ்வொருவரையும் என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார். குழந்தைகளைப் போல யார் யாரெல்லாம் தூய்மையாய் இருக்கிறார்களோ, குழந்தைகளைப் போல யார் யாரெல்லாம் உண்மையாய் யதார்த்தமாய் வெளிப்படையாய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விண்ணரசு உண்டு, அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விண்ணரசின் மறைபொருள் விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் இப்படியா வாசிக்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நாம் விண்ணரசில் நுழைய வேண்டுமே ஆனால், ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாய் வாழ வேண்டுமே ஆனால் நாம் சிறுபிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி நாம் காண்கிறோம். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை இப்படியாய் கூறுகிறது, இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொண்டவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் என்று சொல்லி காண்கிறோம். யூத சமுதாயத்திலே சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் ஒரு பொருட்டாக கருதப்படவில்லை, அவர்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சிறுவர்களை குழந்தைகளை வலியுறுத்துகிறார். அவர்களை எல்லாம் நீங்கள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் விண்ணரசில் மிக பெரியவர்களாக கருதப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். விவிலியத்திலே வாசிக்கிறோம், மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று சொல்லி நாம் காண்கிறோம். ஆக குழந்தைகளைப் போல தாழ்ச்சியோடு வாழ நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். குழந்தைகளைப் போல வெளிப்படையாக வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். குழந்தை பருவத்தில் அல்லது நாம் சிறுவர்களாய் இருந்த பொழுது அல்லது நம்முடைய பால்ய பருவத்தில் நாம் கொண்டிருந்த பரிசுத்த தன்மை இன்று வரைக்கும் நம்மை தொடர்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாமும் சிறுபிள்ளைகளாய் இருந்த பொழுது குழந்தைகளாய் இருந்த பொழுது நமக்குள் வளர்ந்து விட்ட பிறகு இருக்கிற அந்த மனநிலை இருந்ததா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
அப்பொழுதெல்லாம் நம்மிடத்தில் அந்த காழ்ப்புணர்வோ பொறாமையோ அல்லது கெட்ட எண்ணங்களோ தீய சொற்களோ அல்லது தீய எண்ணங்களோ நம்முடைய மனதில் இருந்ததில்லை என்பதை நாம் உணர முடிகிறது. குழந்தைகளாய் இருந்த பொழுது நாம் தூயவர்களாய் இருந்தோம். தொடக்க நூலிலே வாசிக்கிறோம், நாம் மனிதன் இளமையிலிருந்தே பாவம் செய்ய தொடங்குகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க குழந்தையாக இருக்கிற பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்த தன்மையில் வாழ்ந்தோம், தூய மனதோடு இருந்தோம் என்று சொல்லி காண்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து இதை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். ஞானிகள் அறிஞர்கள் என்று கருதப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிற புதுமைகளை எல்லாம் கண்டு, அவர் செய்கிற நல்ல செயல்களை எல்லாம் கண்டு, அவர் மக்களுக்கு ஆற்றுகிற உதவிகளை எல்லாம் கண்டு, ஆற்றுதல்களை கண்டு, ஆறுதல்களை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? மறைநூல் அறிஞர்கள் என்ன செய்தார்கள்? சட்ட வல்லுநர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவை கேள்விக்கு உட்படுத்தினார்கள். அவர் செய்த எல்லா செயல்களிலும் அவர்கள் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள். அவரை வினாக்களுக்கு உட்படுத்துவதிலேயே அவர்கள் மனம் விழைந்து கொண்டிருந்தது என்பதை நாம் காண முடிகிறது. ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். சீடர்கள் எல்லாம் குழந்தைகளைப் போல வெகுளியாகவும் வெளிப்படை தன்மை உடையவர்களாகவும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு, அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விண்ணரசு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிவாளிகளின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக பவுலடியார் மேற்கோள் காட்டுகிறார். நாமும் பல நேரங்களில் இந்த பரிசேயர்களைப் போல, இந்த அறிஞர்களைப் போல, இந்த சட்ட வல்லுநர்களைப் போல என்ன செய்கிறோம்? கேள்வி கேட்பதிலேயே ஆர்வம் காட்டுகிறோம், கேள்வி கேட்பதிலேயே மனத்தை செலுத்துகிறோம். எதை செய்தாலும், யார் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அவர்களை வினாக்களுக்கு உட்படுத்துவதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் காண்கிறோம். இந்த ஞானிகள் என்ன செய்தார்கள்? பரிசேயர்கள் சட்டவர் என்ன செய்தார்கள்? தங்களை முன்னிலைப்படுத்தினார்கள். மக்கள் யாவரும் தங்களை காண வேண்டும், தங்களை புகழ வேண்டும், தாங்கள் இறைவனிடத்திலே நன்றாக மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களை மக்கள் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி வெளி அடையாளத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். குழந்தைகள் என்பவர்கள் அப்படி வெளிவேஷம் போட தெரியாதவர்கள். என்னதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும், என்னதான் இப்படி சொல் அப்படி சொல் என்று நாம் அவர்களுக்கு அறிவுறுத்தினாலும் அவர்களுக்கு அப்படி நடிக்க தெரியாது. அவர்கள் உள்ளதை உள்ளவாறு பேசுகின்ற உயர்ந்த உள்ளங்கள் என்று நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட குழந்தை மனம் படைத்தவர்களாக மாற இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அறிவு என்ன தருகிறது? நம்முடைய அறிவு அகந்தையை தருகிறது. நம்முடைய ஞானம் நமக்கு செருக்கை தருகிறது, ஒரு திமிரை தருகிறது. ஆனால் கடவுளிடத்திலே நாம் கொள்கிற அறிவு, கடவுளை பற்றி நாம் கொள்கிற ஞானம் நமக்கு தாழ்ச்சியை தருகிறது, உண்மையை தருகிறது, வெளிப்படை தன்மையை தருகிறது, திறந்த மனத்தை தருகிறது. அப்படிப்பட்டவர்களாக மாற ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? தன்னுடைய சீடர் பக்கம் கைகளை திருப்பி, இதோ என் தாயும் சகோதரர்களும், இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போரே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். குழந்தைகளைப் போல தூய மனம் படைத்தவர்களாக, இறைவனை ஏற்றுக்கொள்பவர்களாக, இறைவார்த்தையை வெறுமனே வாசிப்பவர்களாக இல்லாமல் அதை வாழ்வாக்குபவர்களாக வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியா அப்படித்தான் செய்தார். உள்ளத்தில் இறைவார்த்தையை சுமந்தார், பிறகு உதரத்திலே அதை சுமந்தார், இறைமகனாக நமக்கு தந்தார் என்று சொல்லி காண்கிறோம். அன்னையின் பெரும்பான்மையான காட்சிகள் எல்லாம் சிறுவர் சிறுமிகளுக்கே இருப்பதை நாம் காண முடிகிறது. பாத்திமாவிலா இருந்தாலும் சரி, பெர்னதத்துக்கு இருந்தாலும் சரி, இன்னும் பல காட்சிகள். ஒன்று சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு. அப்படி இல்லை என்றால் சிறுவர் போல, குழந்தை போல நல்ல மனமடைத்த, தூய மனம் படைத்த மக்களுக்கு என்பதை நாம் காண முடிகிறது. கார்மேல் அன்னையின் விழாவினை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அந்த அன்னையின் பரிந்துரையை நாமும் நாடுவோம். அந்த அன்னையின் அரவணைப்பை நாமும் தேடுவோம். அவரிடத்திலே நாடி செல்லுவோம். அன்னையே, எங்களுக்கும் உம்மை போல இறைவார்த்தையை உள்ளத்தில் சுமந்து அதை வாழ்வாக மாற்றக்கூடிய வல்லமையை தாரும். நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைந்து கொள்ள வழிகாட்டும். இதோ இந்த நாளையும்
இந்த நொடிப்பொழுதையும் இந்த மணித்துளியையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும். உமது பரிந்துரையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அன்னையிடத்திலே மன்றாடுவோம். அப்படி இறைவார்த்தையை உள்ளத்தில் ஏற்று வாழ்வாக்குகிற பொழுது ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்வார், இதோ என் தாயும் என் சகோதரரும். இறைவார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குபவரே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் என்று. அப்படிப்பட்டவர்களாக வாழ, குழந்தை மனம் படைத்து தூயவர்களாக வாழ, அன்னை மரியின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இப்பலியில் ஜெபிப்போம். இதய சூரங்களின் இசையிலே கவிங்கள் சூரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எந்துங்களே. அன்பின் காணிக்கையார் நம் நன்றி காணிக்கையார், அன்பின் காணிக்கையார் நம் நன்றி காணிக்கையார். இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எந்துங்களே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் உமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல செய்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததாலும் அது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன.
உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில்
மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோ. வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். ஆரும் ஆரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோயிலில் வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோயிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்தோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போற்றி கீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
எங்களின் தாயே, காலமெல்லாம் எங்கள் காவலியே. குடும்பமாக கூடி வந்தோம், குறைகள்